என்னடா புதுசா வந்து இப்போ லைனா ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்ல அழகாக வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா ரவுண்ட் வருது. அங்க பாருங்க அகலமா வரும். மீடியம் சைஸ் தான் கிடைக்கும். நாட்டு கொய்யா பழம் எவ்வளவு சைஸ் இருக்கும். புதுசா வரும். இந்த பழங்கள் பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாம் ரேரான கலெக்ஷன். நீங்க கேரளா சைடு எல்லாம் எல்லாமே இந்த புளி தான் மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே இப்பயே செடிகள் வந்து ஒரு சில பிளான்ட்லாம் வந்து இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சிட்டு பிளான்ட் வந்து ஒரு 3 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் இருக்கு. எல்லாமே வந்து நான் வந்து ஆல்ரெடி நல்லா மாட்டறப்பே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே நீங்க சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா பேர் காய்ச்சல் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்திருக்காது. பெரிய பெரிய லாங் வீடியோ எல்லாமே ஓகே. ஆனால் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் பர்ச்சேசிங் போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நல்ல புது புது செடிகள் எல்லாமே வந்திருக்கு. எக்ஸாட்டிக் கலெக்ஷன் வந்து அரிவகை பல செடிகள், அப்புறம் பூ வகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கேட்டலாக் அப்டேட் வந்துடும். ஓகே நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. அதோட செடியோட விலை, ரேட்டு, அதோட ஐடி எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு இப்ப லைனா ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணணும். ஏன்னா பார்த்தா வீடியோ பார்க்காதே நிறைய பேர் ஆர்டர் பண்றீங்க. நீங்க வீடியோ பார்த்தா தான் தெரியும் அந்த செடி எப்படி வளர்க்கணும், எந்த ஹைட்ல இருக்கு, நாங்க எப்படி கொடுப்போங்க எல்லாமே இங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தா செடி வாங்க உடனே ஆர்டர் போட்டு தம்பி என்னப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்கு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செடி எந்த இடத்துல வைக்கலாம், மொட்டை மாடியில் வைக்கலாமா, எந்த மாதிரி சாயில் வைக்கணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி உரம் போடணும், அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். போய் ஏன்னா ஒன் பை ஒன்னா கலெக்ஷன் எல்லாமே லைனா போடுறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி ஒன்று வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏவியா இருக்கு. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலிப்பைன்ஸ் வெரைட்டி, பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்ச வெரைட்டி. ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி. எப்படி J33க்கு ஒரு ஈக்குவலான ஒரு வெரைட்டினா இது சொல்லலாங்க. ஏன்னா பார்த்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லோஸ் கலர் வரும், நல்லா டார்க் எல்லோஸ் கலர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா பட்டிங் பிளான்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பட் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா பிளான்ட் பாருங்க. ஓகேங்களா எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட். ஓகேங்களா மீடியம் சைஸ் பிளான்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அடியில சூப்பரா வந்திருக்கு பிளான்ட். 1 2 இல்லைங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 செடி வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம கிட்ட 50 செடி வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே. ஓகேங்களா இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஏவியர் பல வகை இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா வரணும். ஓகே நான் பாருங்க ரவுண்ட் ஷேப்ல வரும், லீஃப் எல்லாமே ரவுண்ட் ஷேப் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு லீஃப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க ரவுண்ட் ஷேப்ல வருது, அவ்வளவு அழகா வருது பாருங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு வருது. அங்க பாருங்க அகலமா வரும், இந்த நரம்புகள் எல்லாமே அப்படியே தெரியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஏவியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பழத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 கிலோ வரைக்கும் வரும். மேக்ஸிமம் நீங்க வந்து பலாப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வந்து களிமண் நடும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்காது. தண்ணி கொஞ்சம் ட்ரையா இருக்கிற ஏரியா நடுங்க. செம்மண் வந்து நுரம்பு மண், இந்த கரிசல் மண், இந்த மாதிரி மண்ணில் நீங்க எல்லாத்துலயும் நட்டா தாராளமா நல்லாவே வளரும். பலா மரத்தை பொறுத்தவரை எப்பவுமே மேடான பகுதி நட்டுருங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா தண்ணி தேங்குச்சு, எனக்கு வந்து 1 வீக்கா தண்ணி தேங்குது, அந்த மாதிரி இடத்துல வச்சுன்னா தாராளமா பழம் செடி வராது. ஓகே பலா செடி அதனால மேடான பகுதி நடும்போது நல்லா வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா 15 days ஒன்ஸ் ஆட்டரு மாட்டு தொழு போட்டாவே போதும், நல்லாவே வளரும். பலாப்பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நியூவஸ்ட் கலெக்ஷன். ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய செடி வந்திருக்கு, அதுவும் காட்டுறேன். இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு மேல இருக்கு. ஒரு 6 feet ஹைட். இங்க பாருங்க 6 feet to 7 feet ஹைட் இருக்கு. ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 feet இருக்குன்னா அது 6 feet ஹைட் இருக்கு. நல்லா பிரான்ச் இருக்கும். இதெல்லாம் மெச்சூரான பிளான்ஸ். இங்க பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டெம் எல்லாமே 1 2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 50 பிளான்ட் இருக்கு. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு கொய்யா ரகங்க. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது இலையே பாத்தீங்கன்னா கொய்யா செடி மாதிரி இருக்காது, நீங்களே பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொய்யா பழம் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர், நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கலர்லயே இந்த கொய்யா பழம் வரும். மீடியம் சைஸ் தான் காய்க்கும். ஒரு நாட்டு கொய்யா பழம் எவ்வளவு சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல தான் வரும். இந்த பிளான்ட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா 100% வரக்கூடிய வெரைட்டி தான். என்ன நம்ம கிட்ட வாங்கி நிறைய பேருக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காய்கள் வந்து அதோட வீடியோவை நான் போட்டிருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்டு பிளான்ட், கிட்டத்தட்ட வந்து 1 year ஆன பிளான்ட். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வைக்கும். ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1 வருஷத்துல காய் வைக்கும். எல்லாமே ஸ்டெம்ல இருந்து எல்லாமே பாருங்க மெச்சூரா இருக்குங்க. பாருங்க நீங்க டெரஸ் கார்டன் கூட வச்சுக்கலாங்க. மொட்டை மாடியில் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், மொட்டை மாடியில் நிறைய காய்க்கும், கொத்து கொத்தா நிறைய காய்க்கும். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா
தொட்டிட்டு கூட காய்ச்சிருக்கு. நான் அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஒரு தனி செப்பரேட் வீடியோவே போடுறேன். இந்த பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட். ஓகே, நீங்கன்னா ரேரான டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரூட்டு. இந்த இதில் இருக்கு பாருங்க, டேக்கில் இதே மாதிரி தான் கொத்து கொத்தா வரும். கலரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேனா நல்லா இனிப்பாக இருக்குங்க. பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சூப்பரான பிளான்ஸ் இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா புஷியா இருக்கு. எல்லாமே 1-2 இதுல 50-60 பிளான்ட் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ட். இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம். நீங்க எல்லா மண்ணிலையும் வளரும். ஓகே, நார்மலா கொய்யா செடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மண்ணிலும் வரும். அது காய் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சீசன் கிடையாது. எல்லா சீசனும் கண்டினியூஸா உங்களுக்கு காய்கள் வந்துட்டே இருக்கு. பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சில்லி மேங்கோ. ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மிளகா மாதிரி வரக்கூடிய மேங்கோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேரான வெளிநாட்டு ஃபாரின் ஐட்டம் மேங்கோ தான். ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மிளகா மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடை மிளகா வாங்குவோம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகாலாம் வாங்குவோம் நீட்டா. அது மாதிரி நீட்டா ஒரு கூசா வரும். ஆனா இது பழங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் ரேரான கலெக்ஷன். ஓகே, நீங்க நிறைய பேருக்கு தேடி கண்டுபிடிக்க கேட்டு பாருங்க, கிடைக்காத வெரைட்டிஸ் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சில்லி மாங்காய் புக் பண்ணி வைக்க. ஏன்னா கொத்து கொத்தா அப்படியே மிளகா மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும். எப்படி நம்ம பச்சை மிளகா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாங்காய் தான், கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, மிளகா மாதிரி சேஃப், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் எல்லா மாங்காய் பழம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட் அப்படி சொல்ல முடியாது, எல்லா மாங்காய் பழம் மாதிரி தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பழம் மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய மிளகா மாதிரி கலர் டபுள் கலர் அழகா இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட், எல்லாமே ஸ்டோன் கிராஃப்ட் பிளான்ட் தான். 1-2 பிளான்ட் இல்லைங்க, இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 30 பிளான்ட் நமக்கு வந்திருக்கு. எல்லாமே பிளான்ட் எல்லாமே பாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 அடியிலிருந்து பாத்தீங்கன்னா 4 அடி வரைக்குமே பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணீங்க, செடி நடவு செய்து வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்கள் வரும். உங்களுக்கு யாருன்னா சில்லி மேங்க தேவைப்படுச்சு தாராளம் நமக்கு புக் பண்ணி வைக்க. சூப்பரான பிளான் நீ வரையில இருக்கு. வாங்க அடுத்தது போலாம். கூடிய செடி தான் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா தரக்கூடிய ஒரு செடி தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குடம்புளி. இது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா சைடு எல்லாமே இந்த புளி தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாமே இந்த புளியம்பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா புளியம்பழம் சாப்பிடுவோம்ல, அந்த புளிக்கு மாற்றாக இந்த புளியாம்பழம் யூஸ் பண்ணா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தா இந்த புளியாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வெயிட் லாஸ் பண்றோம், நிறைய குடம்புளி எல்லாம் இது போட்டு சுடு தண்ணில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. நல்லா உடம்பா இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடம்புளி யூஸ் பண்றா நமக்கு என்ன பெனிஃபிட்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு லைட்டா கொஞ்சமா சாப்பிட்டா கூட வயிற்று இருக்கிற புழுக்கள், அந்த வயிற்றுல இருக்கிற அல்சரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். குடம்புளி செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான செடிகள் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். ஓகே, ஒட்டு ரகமால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்க பூக்கள் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சு நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஆனா இது செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கணும் கூட தாராளமா வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம் வச்சு வளர்த்துக்கலாம். புளியா மரத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூசணிங்க மாதிரி நல்லா மஞ்சள் கலர் அவ்வளவு சைஸ் வரும். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் வரும், அப்புறம் வந்து எல்லோஸ் கலரா மாறும். அதை அடுத்து நம்ம காய் வச்சு இது மாதிரி ட்ரையா வச்சு நம்ம வந்து குழம்புக்கு புளியம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரசம் கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கேரளா சைடு எல்லாம் போனீங்கன்னா மீன் குழம்பு வைப்பாங்க. அதுல கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புளி தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழம்பு நீங்க சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இந்த குடம்புளி செடி உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா புக் பண்ணி 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெடியா 50 பிளான்ட் வேணாலும் ரெடியா ஸ்டாக் இருக்கு. பெனிஃபிட் ஏன்னா பார்த்தா குடம்புளியில நிறைய வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி தாங்க. ஏன்னா நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க. குடம்புளி செடி உங்களுக்கு யாரும் தேவைப்படுச்சுன்னா தாராளமா வச்சுக்கலாம். இது எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா செமிசைடு பிளேஸ், நிழலும் வெயிலும் பாதி கலந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப வெயில் அடிக்காத இடத்துல வச்சீங்கன்னா போதும், நார்மலா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா வளர்ந்து நல்ல பழங்கள் கொடுக்குது. உங்களுக்கு யாரா குடம்புளி செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா ஒரு நாவல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டிய நாவல்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிளி நாவல்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கிளி குருவிகள் அதிகமா வளர்ப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே நீங்க தாராளமா வைக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் லவர்ஸ் இருப்பாங்க. தாராளமா நீங்க வாங்கி ஒரு மொட்டை மாடியில் வச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளி குருவிகள் எல்லாமே கொத்தி அந்த பழத்தை சாப்பிடும். நாமளும் பாத்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடலாம். அந்த பழத்தை சாப்பிடனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா மீடியமா அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழம் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் குட்டி குட்டியா தான் வரும். எப்படி வந்து மணத்தக்காளி பழம் எப்படி இருக்கோ அதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாவல் டேஸ்ட்லயே இருக்கும். நான் நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கியிருப்பீங்க. இப்பயே செடிகள் வந்து இருக்கு. ஒரு சில பிளான்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 4 அடி வரைக்குமே இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்க பாருங்க. இதெல்லாமே இதுலயும் பாத்தீங்கன்னா பூக்கள் எடுக்குது. யாருக்குன்னா உங்களுக்கு வேணும்னு நினைச்சா தாராளம் புக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாவாது, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி வளரும். ஆனா 10 டைப்ல வரும். நீங்க டெரஸ் கார்டன்ல வச்சுக்கலாம், மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம். ஒரு சின்ன ட்ரம், சின்ன ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டோ ஒரு 20 இன்ச் பாட்டு என்ன கூட போதும், ஈஸியா லோவான மெயின்டெனன்ஸ் வளரக்கூடிய ஃப்ரூட் தான் இந்த கிளி நாவல். உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டு தாராளம் புக் பண்ணிக்காங்க. முக்கியமா பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க தான் தாராளமா கண்டிப்பா வாங்குவீங்க. உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், கிளியில வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசை மொட்டை மாடி வச்சீங்கன்னா தாராளமா கிளி குறுக்கில வந்து சாப்பிட்டு போவோம். இந்த கிளி நாவல் வேணுமா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம்.
நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காயிலே வந்து பாத்தீங்கன்னா பட்டிங் பண்ண பிளான்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா ஜாதிக்காயில விதை மூலமா வாங்கின பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் விதையா இல்ல பெண் விதையான்னு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப 100 செடி நீங்க வாங்கி போய் விதை மூலமா உற்பத்தி பண்ண செடி வச்சீங்கன்னா ஒரு 10-20 செடி காய்க்காது, மரம் மட்டும் வளர்ந்துருக்கும். ஆனா இந்த மாதிரி பட்டிங் மூலமா உற்பத்தி பண்ண பிளான்ட் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% நல்லா காய்க்கும். ஓகேங்களா, ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காயோட பச்சிரி அந்த பத்திரின்னு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 1500 இருந்து 2000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இது எல்லா மெடிசனுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் பாத்தீங்கன்னா நிழலான இருக்கிற இடத்துல மட்டும் தான் வைக்கணும். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு இந்த மாதிரி தோப்பு வச்சிருக்காங்கல்ல, நல்லா மரங்கள் போட்டு அந்த மாதிரி தோப்புல நிழலான இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா மட்டும் தான் ஜாதிக்காய் நல்லா வளரும். அது இந்த மாதிரி பட்டிங் பிளான்ட்னால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 வருஷத்துலேயே காய்க்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜாதிக்காய். இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் வளர்ந்த பிளான்ட். இது அடுத்த ஸ்டெப் வளர்ந்த பிளான்ட் இருக்கு பாருங்க, எல்லாமே இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் வளர்ந்த பிளான்ட் இங்க பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, 2 ஸ்டெப், கீழே ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு ஸ்டெப். இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் வைக்கக்கூடியது கோல்டன் ஜாதிக்காய். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளா சிரி, விஸ்வசிரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஜாதிக்காயில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ரகம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இது வெயிட் நல்லா வரும், நல்லா பெரிய காயா வரும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கமர்ஷியலா யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு வெரைட்டி தான். உங்களுக்கு யாரும் தேவைப்படுச்சு ஜாதிக்காய்னா தாராளமா நமக்கு புக் பண்ணிக்கலாம். நமக்கு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20-30 பிளான்ட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு யாரும் தேவைப்படுச்சு தாராளமா புக் பண்ணி வைக்காங்க. தோட்டத்தில் வைக்கிறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா இது பின்னால வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல வேல்யூவான ஒரு இதுதாங்க ஜாதிக்காய். வாங்க அடுத்தது போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா செடார் பை செரி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் செடார் பை செரின்னு சொல்லுவாங்க. செரியில ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன செடியில இருந்து நிறைய காய்க்கும், ஸ்வீட்டான வெரைட்டி தான். இது வந்து பாத்தீங்கன்னா காய்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க காய்கள் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே கிரீன் கலரா தான், அப்புறம் ரெட் கலர் ஆகும். இது சதை பற்று மேல இருக்கிறத மட்டும் தான் சாப்பிட முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா பழத்தோட சைஸ் பாத்துங்க இந்த மாதிரி இதோட பெருசாவே வரும். ஓகேங்களா, இது வந்து சின்ன செடியில் வளர்ந்துருக்கான சின்னதா இருக்குது, நல்லா பெருசா வரும். இது நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஓகே, தோலோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விதைகள் இருக்கும், அதனால இனிப்பா இருக்குங்க. பாருங்க சீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா இருக்கும். நிறைய குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க மாமா குழந்தைங்க பசங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை தேடி தேடி பிடிங்கின்னு போவாங்க. அந்த அளவுக்கு இனிப்பான ஒரு பழம் தான். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸா கொடுத்தோம்னா இது வந்து சாப்பிடனாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா, இதை பத்தி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, செடார் பை செரின்னு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு 10 இன்ச் பாட்டோ இல்ல 16 இன்ச் பாட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேன் அந்த ட்ரம் அறுத்து கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா மண்ணு போட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சீங்கன்னா போதும். அதுலயே காய்க்கூடிய வெரைட்டி தான் இந்த செடார் பை செரி. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். ஓகே, எல்லா செடியிலும் பூ பிஞ்சுகளோட இருக்குமோன்னு சொல்ல முடியாது. செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் செடிகள் நல்லா புத டைப்ல வந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மினிமம் 6 மந்த்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே ஈல்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஓகேனா, உங்களுக்கு யாருன்னா செடார் பை செரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணி வைக்கோங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி. ஓகே, டேஸ்டா இருக்கும், நிறைய கொத்தா காய்க்கும். ஓகே, சூப்பரான வெரைட்டி, நிறைய பேர் விரும்பி அதிகமா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சா புக் பண்ணியா வாங்க. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் சேந்தால். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மங்குஸ்தானோட ஃபேமிலி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் பழம் எப்படி இருக்கும், நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு கலர் ஓடு மாதிரி இருக்கும். அது நல்லா கட் பண்ணி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு இணையான ஒரு பழம் தான் இந்த ஸ்வீட் சாண்டால். இது வந்து பாத்தீங்கன்னா மேல ஆரஞ்சு கலரா இருக்கும், உள்ள கட் பண்ணல சேம் மாடல் பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டான இனிப்பான ஒரு பழம் தான். ஓகே, லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட், ஒரு 10% புளிப்பு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா தாராளமா இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட் சூப்பரா வருது. நம்ம கிட்ட வாங்கின நிறைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து காய்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடியில இருந்து 4 அடி வரைக்குமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட், எல்லாமே ஒட்டு கண்ணுனால நீங்க தாராளமா வளர்க்கலாம். இது மொட்டை மாடி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் ட்ரம்மோ இல்ல 200 லிட்டர் ரொம்ப ரெண்டா கட் பண்ணி வச்சீங்கன்னா போதும். இதுவும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் வளரும், நம்ம நிலத்தில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் ஸ்வீட் சாந்தால். இது மங்குஸ்தானுக்கு ஒரு இணையான ஒரு பழம் தான். உங்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்க. ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு பழம் தான். இதுவும் பாத்தீங்கன்னா நியூவா ஸ்டாக் இந்த பண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா 50 பிளான்ட் வந்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகேனா, டாப் குவாலிட்டியா இருக்கு. ஒரு பாருங்க, ஒரு சில பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து கொட்டிருச்சு. ஓகேனா, இதெல்லாம் பாருங்க பூ எடுத்து கொட்டிருச்சு மழையில பாருங்க, இதெல்லாம் கொட்டினது தான். உங்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா பழத்தோடய காட்டக்கூடிய ஒரு பழம் தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஜாம்பக்காய்ன்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து ஆல் சீசன் வெரைட்டி. ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசனும் பூ எடுத்து காய்கள் வைக்கும். ஒரு குட்டி வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், அப்படியே பாத்தீங்கன்னா பொம்பரை மாதிரி. இங்க பாருங்களே, இந்த பழத்தை பாருங்க, பொம்பரை எப்படி சின்னதா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தா நிறைய காய்க்கும். பாருங்களேன், இதெல்லாம் பாருங்க பூக்கள் எடுத்துட்டு பாருங்க.
இதுவும் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. ஓகே, நான் காட்டுற செடி வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி டு 4 அடி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளையா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளையா இருக்கும். நிறைய பேர் கேப்பீங்க தம்பி இதே நமக்கு சின்ன பிளான்ட் இருக்கு. ஓகே, அது வந்து 2 feet ஹைட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளான்ட். 2 பிளான்ட் நமக்கு கேட்டலாக்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் நிறைய பேர் இங்க வந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் இருக்கும்போது பறிச்சு சாப்பிட்டு பார்த்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா பையன் இருக்கான், அவனுக்கு புடிங்கி தர போறான். அவன் எப்படி டேஸ்ட் அவனே சொல்லுவான். ஓகேங்களா, பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு கலர் பாருங்க. நல்லா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல மாறும். நல்லா வந்து பொடி ரெட் கலர்ல மாறும். இப்பதான் பழுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அடியில் தெரிஞ்சு பாருங்க, நல்ல ரெட் கலர். இது ஃபுல்லாவே நல்ல ரெட் கலர்ல மாறும். இந்த சாப்பிடு, சாப்பிட்டு சொல்ல. இப்ப நானும் ஒன்னு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி அழகா இருக்கும். பொம்பர் மாதிரி பாருங்க, எந்த அளவுக்கு குட்டி பொம்பர் மாதிரி அழகா இருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான். நல்ல ஆல் சீசன், நல்ல வாட்டர் ஆப்பிள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி இருக்கு தீஷா, சாப்பிடு. பாருங்க, நல்லா வந்து பஞ்சு மாதிரி நல்லா வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்கும் அதே மாதிரி. பட் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்குது. கொத்து கொத்தா நிறைய காய்க்கும், பொம்பர் மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா ஜாம்புக்காய் வெரைட்டி தான். உங்களுக்கு யாருன்னா தேவைப்படுச்சு தாராளம் புக் பண்ணிக்கோங்க. இதோட பிளான்ட் ஆகாம காட்டுறேன், நீங்களே பாருங்க. பாருங்க, பிளான் நல்லா புஷ்ஷியா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான், பிக் சைஸ் பிளான் கேட்டலாக் இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் பூக்களோட இருக்கு. எல்லாத்துலயும் பூக்களோட இல்லைங்க, ஒரு சில பிளான்ட்ல பூக்களோட இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 பிளான்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் இருக்கு. யாருன்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கலாம். இதுல சின்ன பிளான்ட் இருக்கு, அதுவும் காட்டுறோம், வாங்க அங்க போலாம். நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல் சீசன் ஜாம்புக்காயின் கேட்டலா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட் ஹைட் தனியாவே காட்டுறோம், நீங்களே பாத்துக்காங்க. இந்த ஹைட் பிளான்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இதுவும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடல ஈஸியா வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன தொட்டி, க்ரோ பேக் இந்த மாதிரி இருந்தாவே போதும். மொட்டை மாடல வளர்த்துக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ரூட் தான். ஜாம்பக்காய் ஃப்ரூட் யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. ஆல் சீசன் குட்டி குட்டியா நிறைய காய்க்கும், பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் இருக்காதுங்க. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேனா, சூப்பரான பழம் தாங்க. உங்களுக்கு யாருன்னா தேவைப்படுச்சு புக் பண்ணிக்கோங்க, வாங்க அடுத்தது போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அடுத்ததா பாக்குறது தான் பாத்தீங்கன்னா பேரிக்காய் செடி. ஓகே, நம்ம ஊர்ல பேரிக்காய் செடி காய்க்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்காகவே நாங்க எங்களோட வீடியோலயே போட்டிருப்போங்க. ஏன்னா பார்த்தா நம்மளோட தோட்டத்திலே காய்ச்சி வீடியோவே போட்டிருப்போங்க. குண்டு பேரிக்காய், ஓகே, வால் பேரிக்காய் நம்மளோட தொட்டிலே காய்ச்சி இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அறுத்துட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவான growth தான் இருக்கும். வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வளர்ந்து போகாது மத்த மாதிரி. ஏன்னா பாத்தீங்கன்னா இதோட ஸ்டெம்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, ஃபுல்லா இலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி என்ன இலையே இல்ல குச்சா நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா growth ஆகக்கூடியது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கருப்பு கருப்பா இருக்கு. இது பொறுமையா துளிர் வந்து இதுலயே உங்களுக்கு பூக்கள் எடுத்து காய்கள் கூட வைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்னா தாராளமா வாங்கி வைக்கலாம். இந்த பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு குண்டு பேரிக்காய் இருக்கு, வால் பேரிக்காய் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. குண்டு பேரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்கு, அதுவும் காட்டுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் காப்பீங்க, தம்பி 2 ஸ்டேஜ் பிளான்ட் இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, சின்ன செடி கேட்டலாக்ல இருக்கும். அந்த ஒரு பிளான்ட் பாத்துக்காங்க. இந்த மாதிரி நியூ growth இருக்கும், நியூவா இருக்கும். லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா பிளான்ட் எப்படி இருக்கு நீங்க பாத்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் இருக்கு. நீங்க வச்சு பிளான்ல கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகி வளரும். மேக்ஸிமம் பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 years வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளான்ட் கேட்டலாக்லயே போட்டிருக்கும். இது நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா மெச்சூரா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா மெச்சூரா வளர்ந்த பிளான்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு growth ஆயிருக்கு, நீங்களே பாக்கலாம். பாருங்க, நல்லா பிரான்ச் இருக்கு, நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேரிக்காய் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கலாம். நல்லா வெயில் கிளைமேட்ல வளரக்கூடியது. நீங்க எந்த மண்ணுலாம் வச்சுக்கலாம். நீங்க களிமண்ணில் வச்சாலே வளரும், செம்மண்ணில் வச்சா வளரும், எல்லா கிளைமேட்ல வரும். பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிழலான ஒரு மரத்துக்கு நிழலான்னு பார்த்து வச்சீங்கன்னா போதும். நிழலும் அடிக்கணும், வெயில் அடிக்கணும், அந்த மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா போதும். தாராளமா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பரா காய் வருதுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்களாம் சாப்பிட்டுருக்கோம், அதனால சொல்றேன். உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கா பேரிக்காய் செடி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு, புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மவுத் பிரஷ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மெஸ்வாக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. மெஸ்வாக் பிளான்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது மவுத் பிரஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா போக்குறதுக்காக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல் வலி இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு வந்து சொத்த பல்லு இருக்கும், பல்லெல்லாம் வலிக்கும். வந்து பல்லு நல்லா கிளீன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இது சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பான் மசாலா சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இலையை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு இலையை பிச்சுட்டு நீங்க இந்த பீடா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்ல வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பான் மசாலா பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். இந்த மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மென்னு நம்ம துப்பிடலாம். ஓகே, எல்லாம் முழுங்கிக்கலாம்.
இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் கிடையாது, எதுவுமே எஃபெக்ட் கிடையாது. ஓகே, நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பல்லு வலியெல்லாம் போய் நிறைய பேர் பல்லு வலியா இருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கூட பல்லு வலி இருக்குது, நானும் அப்போ பிச்சு சாப்பிடுவோம், கொஞ்சமா பல்லு வலி தான் குறைஞ்சிரும். ஓகே, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். ஓகே, நீங்க இலையை பிச்சு சாப்பிட்டாவே அந்த இனிப்பா இருக்கும். ஓகேங்களா, அப்படியே அந்த பீடா வாசனை கல்யாணத்துல போனா பீடா அந்த பால் மசாலா சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதனால இந்த பிளான் கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த பிளான் கிடைக்க ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்ன பிளான் தான் நமக்கு கிடைச்சி. இதெல்லாம் வெறும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 200 rupees தான். ஓகேனா வெறும் 200 ரூபாய் தான் செய்யலாம். யாருக்கா வேணும்னா மெஸ்வாக் பிளான் புக் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கும். அதே நீங்க சாப்பிடும் போது அந்த ஃபீலிங் வரும். ஓகே, ஏன்னா பார்த்தா நீங்க இது பாக்குறதா சாப்பிட்டு பார்க்கும்போது நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒவ்வொரு இலையை கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சுதான் அந்த இலையை அனுப்புறேங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கி போறாங்க. ஓகேங்களா, இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம், எல்லா ஒரு கிளைமேட்டும் வளரும், எல்லா மண்ணில் வளரக்கூடியது. நீங்க டைரக்டான சன்லைட்ல வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு யாராவது தேவைப்படுது தாராளம் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோல ஒரு சூப்பரான ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி. ஓகேங்களா, நாம்டாக் மை கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெங்களூரு மாங்க மாதிரி நல்லா வாழ வரும். மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழுக்கும் போது நல்லா கோல்டு கலர்ல பழகும், சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். நிறைய பேர் நீங்க தாய்லாந்துல டூர் போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டே இருக்கு, நீங்க அங்க போய் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்ப அது மாதிரி நமக்கு முடியாது. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செடிகள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இந்த பழங்கள் காய்க்கு நல்ல டேஸ்டான ஒரு பழம் தான், தாராளமே நம்பி வாங்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ் அடிஷ்டம்னா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெச்சூரா இருக்கணும். ஓகே, நல்லா மெச்சூரா இருக்கு, நல்ல பிரான்ச்சஸோட இருக்கு. ஓகே, பிளான்டோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேல இருக்கு. எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிளையோட வேணா கிளையோட இருக்கு, இல்ல மேல போய் கிளை பிரினாலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கிளை பிரிஞ்சு செடி. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்கு. நாம்டாக் மை ஃப்ரூட் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பிளான்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஹைட் பாருங்க. ஓகே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கு. இது கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா கிளைகள் 3 கிளை தான், மேல போய் 3 கிளை. இது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா 3 கிளை. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் தான். ஓகே, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விதை மூலமா உற்பத்தி பண்ண செடி கிடையாதுங்க, எல்லாமே கிராஃப்டிங். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு, நல்ல ஒரு தரமான பிளான்ட் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாம்டாக் மயில சின்ன பிளான்ட் இருக்கு. ஓகே, 2 feet ஹைட்ல இருந்து அப்புறம் 4 feet ஹைட், அப்புறம் 5 feet ஹைட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. 6 feet ஹைட்ல உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ட் வேணுமோ கேட்லாக்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. நாம்டாக் மயில் சூப்பரான டேஸ்ட் இருக்கு. வாங்க அடுத்தது போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். இப்போ வந்து காட்டின எல்லா பிளான்ட்டும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு கருத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா செடிகள் எப்படி வளரும், எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு, எப்படி இருக்கணும். ஓகேங்களா, அங்க பாருங்க என் பையனை வந்து பாத்தீங்கன்னா பாய் சொல்றான், பாய் சொல்லிருங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். ஓகே, ஆனா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பேசலீங்க, அடுத்தது பேசுவாங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.